சார், ஒருத்தர் கோயிலில் வேலை பார்க்குறாரு, கூட்டுற வேலை பார்க்குறாரு, அல்லது ஒரு காவலராக இருக்கார், வாட்ச்மேனாக இருக்காருன்னு வச்சுக்கோங்க. அவருடைய மனோநிலை எப்படி இருக்கும்? அதே காவலர் வேலையை ஒரு ஜெயிலில் ஒருத்தர் இருக்கார் அல்லது போலீஸ் ஸ்டேஷனில் ஒருத்தர் வேலை பார்த்துட்டு இருக்காருன்னு வைங்க, அவருடைய மனோநிலை எப்படி? திருமண பொருத்தம் பார்க்குறப்ப நம்ம ஜோசியருக்கு ஒரு எண்ணம் இருக்கும். என்னன்னு தெரியுங்களா? நம்ம தான் பொருத்தம் பார்க்குறோம், நம்மதே ரெண்டு பேர்த்தையும் சேர்த்து வைக்கிறோம், நம்ம ஏதாவது தப்பு பண்ணிட்டா நாளைக்கு ஏதாவது இவங்களுக்கு இடையில பிரச்சனை ஆயிட்டா பெண் பாவம் பொல்லாதது, ஆண் பாவம் அதிகமானது. இந்த விழாவை இன்னைக்கு நிறைவு பேச்சாளராக நம்மளுக்கு ஒரு சிறப்பான முறையில் ஐயா வந்து நம்மளுக்கு இன்றைக்கி 3வது முறை வந்திருக்காரு. இன்றைக்கி வேணுமா யூடியூப்பில் வந்து நான் பேசுகிறது லைவில் பார்க்கல. இன்றைக்கி எனக்கு ஒரு யூடியூப், இந்த அம்மாவுக்கு ஒரு யூடியூப் சேனல், அந்த அம்மாவுக்கு ஒரு எல்லாம் ஜோசியர் இருந்தால் ஜோசியருக்கு ஒரு யூடியூப் சேனல் இருக்குது. ஆனால் ஜோசியர் ஒருத்தர் பேசுகிறாங்க, ஜோசியரை நம்ம ஒரு செல்ஃபோனில் வீடியோவில் பார்க்குறேன்னு நான் பார்த்த ஒரு நபரே ஐயா ஒருத்தர் தான். ஏன்னா யூடியூப்பில் ஜோதிடம் சொல்கிறப்ப நான் பார்த்தது வந்து ஒரு நபர் இவர் தான். அப்படின்னா நான் பார்க்கலின்னு சொல்ல, வேறு ஒருத்தர் பேசலின்னு அர்த்தம். நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கங்க, நான் பார்க்கலின்னு இல்லை, வேறு யாருமே அந்த யூடியூப் சேனலில் முதல்ல ஜோதிடத்தை உலகறிய செய்தவர் ஜோதிடத்தில் யூடியூப்பில் ஐயா தான். அதில் மாற்று கருத்தே இல்லை. அந்த அளவுக்கு இன்றைக்கி ஜோதிடத்தில் பாட்டு பாடி ஜோதிடம் சொல்லுவாங்க, அதெல்லாம் கேட்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஆனால் நம்மளுக்கு அந்த பாட்டு தான் புரியாது. அவர் பாடுவார், 1000 பாட்டு பாடுவார். சினிமா பாட்டு சொன்ன மாதிரி சினிமா பாட்டு இவ்வளோ நீள பாட்டு வந்து மனப்பாடமாகுது, இந்த ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய பாட்டு மனப்பாடமாக மாட்டாங்குது படத்தில் சொல்கிற மாதிரி. அப்போ இந்த இல்லைங்க அப்படின்னு இல்லை, திண்டுக்கல்ல பிறந்தவங்க அத்தனை பேருமே பாட்டு பாடிடுறாங்களா? இவர் பாடுறாருன்னா அதுதான் ஞானம். அந்த அளவுக்கு ஜோதிடத்தில் அந்த பாடல்களோடு ஒரு ஜோதிடம் சொல்லக்கூடிய நம்மளுக்கெல்லாம் ஒரு மூத்த ஆசான், நல்ல வழிகாட்டி, ஜோதிடம் வளர வேண்டும், ஜோதிடர்கள் வளர வேண்டும் என்ற எண்ணத்தில் இருக்கக்கூடிய நம்ம ஐயா சிறப்பு விருந்தினர் திண்டுக்கல் சின்ராஸ் ஐயா அவர்களை நம்ம சரவண பவ ஜோதிட அறிவாலயம் வரவேற்பதில் ரொம்ப நாங்கள் பெருமைப்படுறோம். ஐயா அவர்களை வாழ்த்தி, ஐயாவுக்கு வந்து அவர் போன டைமே சொன்னார், எனக்கு இந்த மாலை மரியாதை இதெல்லாம் பிடிக்காதுன்னு. பொதுவாக தமிழருடைய பண்பாடு அப்படிங்கிறதே வந்து பார்த்திங்கன்னா மதிப்பு, மரியாதை, கௌரவம், புகழை வர்றவங்களுக்கு கொடுக்கறது தான். நாங்கள் வந்து அவருக்கு மாலை போடணும் அப்படிங்கிறத விட தமிழ் மண்ணுடைய பெருமை வர்றவர்களுக்கு மரியாதை கொடுக்க வேண்டும். அப்போ அந்த மரியாதையை ஒவ்வொரு விதத்தில் எப்படி கொடுப்பாங்க அப்படின்னு முன்னோர்கள் சொல்லிட்டு போயிட்டாங்க. மாலை போட்டு, ஒரு சால்வை போட்டு, ஒரு அன்பளிப்பு கொடுத்து, இதுதான் மரியாதைன்னு முன்னோர்கள் சொல்லி வச்சுட்டாங்க. இந்த மரியாதையை அவர் அன்போடு ஏற்றுக்கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொண்டு ஐயா அவர்களுக்கு ஒரு சிறிய மரியாதை. ராஜமுனி அன்னபூர்ணி, காலபைரவர் எல்லாத்தையும் சேர்த்து சூப்பர்ல. ஐந்து கரத்தனை ஆனை முகத்தினை இந்தின் இளம்பிறை போலும் ஈற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. அனைவருக்கும் வணக்கம். இந்த மாலை ஏன் கழட்டாமல் வச்சுருந்தேன் தெரியுங்களா? அதாவது நம்ம எப்போ மாலை போடுவோம்? கல்யாணத்துக்கு போட்டிருப்போம் இல்லையா? அப்புறம் வந்து மாலை போடுறதுங்கிறது ஏதாவது ஒரு விசேஷத்துக்கு போனோம்னா ரொம்ப ரேர் மாலை போடுறதுங்கிறது இல்லையா? அந்த மாதிரி தான் மாலை போட்டிருப்போம். இப்போ நான் என்ன படித்து தள்ளிட்டேன்னு நினைக்கிறீங்க? ஒன்றும் இல்லை இல்லையா? இல்லை என்ன சம்பாரித்து தள்ளிட்டோம்? ஒன்றும் கிடையாது. ஆனாலும் சந்தன மாலை வருது வருங்க. இதுக்கு என்ன பண்ணியிருக்கோம்? ஜோசியம் படிச்சிருக்கோம். ரைட்டா? அப்போ நாளைக்கு இந்த மாதிரியான சந்தன மாலை, பல மாலை உங்கள் தோளையும் தேடி வரும். தயாராகிக்கங்க. அதுக்குன்னு போட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது. சரி, காலையிலேருந்து பயங்கரமான சப்ஜெக்டோட ஏகப்பட்ட நோட்ஸ் எடுத்து ஒரு மாதிரி டயர்டாகிருப்பீங்க. எப்பயுமே மைக் எனக்கு வரையில் நானும் டயர்டாகி, மைக்கும் டயர்டாகி, நீங்களும் டயர்டாகலை தான் எனக்கு மைக் வரும். ஆகலை. ஆமாம், அதனால் என்ன பண்ணலாம்னா
கொஞ்சம் அப்படி குலுக்கி விட்ட மாதிரி இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். எடுத்ததுமே சூரியன் என்ன சொல்கிறார், சந்திரன் என்ன சொல்கிறார், அவர் என்னென்னமோ சொல்கிறாரியா, நீ என்ன சொல்கிற அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். பொதுவாக 4 ஜோசியரை ஒன்று சேர்க்குறதுன்னு இருக்கு பாருங்க, 3 சம்சாரத்தை ஒன்றா வச்சு பொழைச்ச மாதிரி. என்ன காரணம், ஒன்று ஒரு பக்கம் இழுக்கும். இப்போ ஒன்றும் இல்லை, லக்கண குரு யோகத்தை செய்வார் அப்படின்னு நான் சொல்கிறேன்னு வச்சுங்களேன், வக்கரமாக இருந்தால் அப்படிம்பார் ஒருத்தர். அப்போ குருச்சந்திர யோகம் செய்யும் அப்படின்னு சொன்னோம்னு வச்சுங்களேன், அப்போ அது 8ஆம் இடத்துல இருந்துச்சுன்னா, அதாவது எந்த ரூபத்துலேயும் நீ சொல்கிறது தப்பு அப்படின்ற மாதிரியான ஒரு கண்டிஷனில் நம்ம கேட்குறதுக்கு ரெடி ஆயிடுவோம், அல்லது பேசுகிறதுக்கு ரெடி ஆயிடுவோம். ஏன்னா நம்மளால் பேசாமல் இருக்க முடியாது, ஏன்னா பேசுகிறதே நமக்கு பொழப்பு இல்லையா. அதுவும் ஜோசியராக வந்துட்டீங்கன்னு வச்சுங்களேன், நீங்கள் மணிக்கணக்காக பேசணும், எந்த சப்ஜெக்ட்டுமே இல்லாமல். அப்படி பேசினாத்தான் வர்ற கிளைண்ட்டை சாட்டிஸ்ஃபை பண்ண முடியும் நீங்கள், சரியா. அப்போது நீங்கள் இப்போ நம்ம யூடியூப் சேனல்லாம் பேசுகிறப்ப பாருங்கள், சப்ஜெக்ட் இந்த இத்தினூண்டு வச்சுருப்பாங்க, அதை பேசுகிறதுக்கு இழுக்கிற இழுப்பு இருக்கே அப்படியே பெரிய இழுப்பாக இழுத்துருவாங்கங்கிற மாதிரியான அமைப்பு. அந்த மாதிரியான ஒரு பேச்சு திறன் மிக்கவர்கள் தான் ஜோசியராக வர முடியும். ஒன்று. ரெண்டாவது, இப்போ நம்ம ஒரு சென்னை சில்க்ஸ் மாதிரி ஜவுளி கடைக்கு போகிறோம், அல்லது ஒரு மாலுக்கு போகிறோம்னு வச்சுங்களேன், பிரமாதமாக ஏசி ஓட்டு ஜம்முன்னு வச்சுருப்பாங்க இல்லையா. நீங்கள் ஜோசியர் மீட்டிங்க்கு நானும் தென் தமிழகத்தில் நிறைய போயிருக்கேன், எங்கேயும் ஏசி ஓட்டு உட்கார வச்சு மீட்டிங் நடத்துனது இல்லை. இவர் கொஞ்சம் பணக்கார ஜோசியர் போல இருக்குது. அதே மாதிரி ஏசி ஹாலில் உட்காந்து ஜோசியம் படிக்கிற அளவுக்கு ஜோசியம் வளர்ந்துருக்கு சார். நான் படிக்கிறப்ப இந்த அண்ணனுக்கு தெரியும் கூட, அவர் திண்டுக்கல் ஜோசியர் சங்கத்தை உருவாக்குனது ஜெகதீசன் அண்ணன், அவர் இருக்கார், அவருக்கு தெரியும். கிளாஸில் எடுப்பாங்க, எங்கே எடுப்பாங்க தெரியுங்களா, மலைக்கோட்டைக்கு ஏற்றாப்பில் அருள் ஜோதி வள்ளலார் கோயில் இருக்கும், அந்த கோயிலில் செட்டு ஹாஸ்பிட்டல் செட்டு இருக்கும், அதில் உட்காந்து எடுப்பாங்க. பூரா வயசான பெருசுகளாக 4 உட்காந்துருக்கும், அதோட நானும் போய் உட்காந்துருப்பேன். அப்போது இப்படித்தான் ஜோசியம் அந்த காலத்தில் வளர்ந்தது. ஏன்னா சோஷியல் மீடியா கிடையாது, ஒன்றுமே கிடையாது. ஆனால் இப்போ ஜோசியம் அப்படி கிடையாது. அறுசுவை உணவோடு தேநீரோடு ஏசி ஹாலில் உட்கார வச்சு உங்களுக்கு ஜோசியம் சொல்லப்படும் அப்படின்ற கண்டிஷனில் இன்றைக்கி போயிடுச்சு. இதில் என்ன பியூட்டி தெரியுங்களா, எங்கே உட்காந்து படித்தாலும் நமக்கு என்ன புரியுமோ அது மட்டும்தான் புரியும், எல்லோரும் பேசினாலும். ஏன்னா நம்ம தான் ஏற்றுக்கிற மனோநிலையிலேயே வரமாட்டோமே. என்ன நமக்கு தெரியாத பேசுகிற போகிறாங்க அப்படின்னாக்க நிஜமாலுமே பேச மாட்டாங்க. உங்களுக்கு தெரியாத ஒன்றும் பேச போகிறதில்ல, தங்களுக்கு தெரியாத சட்டம் ஒன்றும் இல்லை. என்ன காரணம், 9 கிரகம் 12 கட்டத்தை தாண்டி 27 நட்சத்திரத்தை தாண்டி ஏதாவது பேச போகிறோமா. பொன்னியாசாமி ஐயா ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டு, ஹைலி எக்ஸ்பீரியன்ஸ்டு. அவர் என்ன பேசினார், 5ஆம் இடத்த அதிபதி அப்படின்னாரு. ஏன் 15ஆம் இடத்த அதிபதியை பேச வேண்டியதானே, அவர் தான் எக்ஸ்பீரியன்ஸு ஜாஸ்தியானவர் தானே, பேச முடியாது. ரைட்டா. அப்போ அரைச்சமாவே தான் அரைக்கணும். நம்ம வச்சுருக்கிறது ஒரே ஒரு மாவு சட்டி, அதை வச்சுக்கிட்டு இட்லி வேணுமா, தோசை வேணுமா, பொடி தோசை வேணுமா, ஊத்தாப்பம் வேணுமா, இவ்வளோதான் பண்ண முடியுமே தவிர மாவை புதுசாக அரைக்க முடியாது இல்லையா. அப்போ அது மாதிரியான ஒரு ஜோதிடம் தான், அந்த மாதிரியான ஒரு சப்ஜெக்ட்டு ஜோசியம். இல்லை இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ பொன்னியாசாமி ஐயா வயசில் இருக்கிறவங்க யாராவது நீங்கள் நம்ம வீட்டு பக்கம் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் யாரும் போக மாட்டான். போனோம்னு வச்சுங்களேன், இப்படி தான் 1957 அப்படின்னா என்னையா விட்டுருடா அப்படின்னு தெரிச்சு ஓடிடுவாங்க. எங்கே அவரை விட சொல்லுங்கள், அவருக்கு ஃபோன் பண்ணி பாருங்களேன், வேறு யாராவது தான் ஃபோன் எடுப்பாங்க. என்னென்னா அவரால் பேச முடியாது, அந்தளவுக்கு ஃபோன் வரும். அப்போ அவ்வளோ பிஸி. ஒழுங்காக ஜோசியம் படிச்சுக்கிட்டிங்கன்னா வயசான காலத்தில் தனியாக இருக்க மாட்டீங்க. அப்போ லோன்லினஸ் கிடையாது. இல்லாட்டி நம்ம பக்கத்தில் யாரும் நிற்கக்கூட மாட்டாங்க. ஏன்னா பக்கத்தில் நின்னா அவன் பழைய புராணத்தையே புலம்புவாண்டான்ற மாதிரி ஆகி போயிடும். அதனால் ஜோசியம் படிக்கிறது பல வகையில் சேஃப்டி. ரெண்டாவது, ஒரு பிறப்பில் கற்ற கல்வி 7 பிறப்புக்கும் வருமா. அப்போ இப்போவே ஒழுங்காக படிச்சிட்டோம்னா 7 பிறப்புக்கு படிக்க வேண்டியதில்லை சார், பிறந்ததுமே ஜோசியம் சொல்ல ஆரம்பிச்சிடலாம். ரைட்டா. நான் சொல்லலை, தாடிக்கார் தான் சொல்லியிருக்காரு. ஏன்னா எழுமா புடைத்துன்னு 7 பிறப்புக்கும் வரும்னு சொல்கிறார்ல, அதனால். அப்போது இதில் ஜோசியராக இருக்கிறதுல என்ன ஒரு வசதி அல்லது என்ன ஒரு புண்ணியம் அப்படின்னாக்க, ஜோசியர்னாலே குரு. எப்படி அவங்க அடுத்தவங்கள நெறிப்படுத்துகிறாங்க, வழிப்படுத்துகிறாங்க, சொல்லிக் கொடுக்குறாங்க. அந்த சொல்லிக் கொடுக்குற இடத்துல இருக்கிற எல்லாருமே குரு. ரைட்டா. அப்போது இத்தனை குரு இங்கே உட்காந்துருக்குறீங்க இல்லையா. இவ்வளவு குரு பார்வையும் என் மேலே இருக்குன்னா இதை விட என்ன பெரிய பார்வை வேணும். குரு அதனால தான் என்ன பண்ணேன்னா மீட்டிங்க்கு வரணும்.
இந்த நேரடி மீட்டிங் போடுறாங்க இல்லையா, இன்னும் நிறைய பேர் வந்து இவரை இன்னும் கொஞ்சம் இடைஞ்சல் பண்ணோம்னா இவர் வேறு ஒரு பெரிய ஹால் பிடிச்சி இன்னும் 2 ஏசி டிவியில் வாங்கி போட்டுருவார். ரைட்டா? வாழ்க்கையில் இனிமையான விஷயம் என்ன அப்படின்னு வந்து முருகன் வந்து ஔவையார்ட்ட கேட்குறாரு. நான் பேசும்போது அவர் தூங்கிட்டு இருந்தார், நீங்க பேசும்போது அவர் சிரிக்கிறாரு. இல்லை, அதாவது அதுக்கு தான் ஏசி ஹால் வைக்கக்கூடாது. படிப்புக்கு நம்மளுக்கு ரொம்ப தூரம், படிப்பை பற்றி பேசிக்கிட்டு இருந்தால் தூங்கிடுவோம்ல. சரி, இப்போ ஔவையார்கிட்ட போய் முருகப்பெருமான் கேட்குறாரு, இனிமையானது எது வாழ்க்கையில் அப்படின்னு சொல்லி கேட்டால் ஔவையார் என்ன சொல்கிறாங்க, இனிது இனிது ஏகாந்தம் இனிது. நம்ம தனிமையாக உட்காந்துருக்கிறது தான் இனிமையான விஷயம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதனினும் இனிது, அதை விட இனிமையான விஷயம் ஆதியை தொழுதல், சிவபெருமானை வழிபடுறது. இப்போ எனக்கு கையிலேயே கொடுத்துட்டார் ஐயா சிவபெருமான், அதுவும் காசி தீர்த்தத்தோடு சேர்த்து கொடுத்துட்டார். ஸோ நம்ம மீட்டிங்க்கு வந்தவங்க எல்லாத்துக்கும் அது கிடச்சிருக்கும். அந்த புண்ணியம் எல்லாத்துக்கும் போய் சேரணும். நீங்களும் எல்லாத்துக்கும் பாருங்கள், கையில் கிடச்சதை அடுத்தவங்களுக்கு கொடுக்கணுங்கிற எண்ணம் வருது பாருங்கள். பகுத்துண்டு வள்ளுகிறோம் முதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை. நீ எவ்வளவு படிப்பு படிச்சிருந்தாலும் நம்மகிட்ட கிடைக்கிறத 4 பேர்த்துக்கு பகிர்ந்து கொடுத்தா தான் நீ பெரிய மனுஷன், படித்ததுக்கு அர்த்தம். கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. அப்போது அதனினும் இனிது ஆதியை தொழுதல், அதனினும் இனிது, அதை விட இனிது அறிவுள்ளார் சேர்தல் அப்படின்றாங்க. அறிவாளிகள் பக்கத்தில் போய் நின்றுட்டு இருக்கிறதுங்கிறது அதை விட பெரிய இனிமையான விஷயம். அதனால தான் அவர் மீட்டிங்னு கூப்பிட்டது நான் சர்ன்னு வந்துட்டேன். ஏன்னா இங்கே இத்தனை அறிவாளிகள் இருக்கும். ரைட்டா? அப்போது இப்போ நான் மேடையில் பேசுகிறனால எனக்கு பூரா தெரியும்னு நீங்கள் கீழே உட்காந்து கேட்குறதுனால ஒன்றும் தெரியாதுன்னு அர்த்தம் கிடையாது. என்னை விட நிறையா தெரிஞ்சிருக்கும், என்னை விட நிறையா பெர்ஃபார்ம் பண்ணலாம். பட் அதுக்கான டைமிங் வந்து உங்களுக்கு கொடுப்பார், ஆண்டவன் கொடுப்பார். அந்த டைமில் அந்த பெர்ஃபார்மன்ஸை நீங்கள் காமிக்கணும். ஆனால் என்ன ஒரே ஒரு பிரச்சனை, கீழே எல்லாம் நல்லாத்தையும் பேசுகிறான், இந்த மேடையில் மேலே ஏறி மைக்கை பிடிச்சோம்னா மைக்கும் ஆடுது நம்மளும் ஆடுறோம், என்ன கணக்குன்னே தெரியலையே. அப்போ நீங்கள் இந்த மேடையில் பேசுகிறது அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய திறமை அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. என்ன காரணம், அப்புறம் எப்படிப்பா நீ மட்டும் பேசுகிற அப்படின்னாக்க, நான் பேசுகிறது எப்படி பேசுகிறேன்னா, ஒரு ரூமுக்குள்ளே யூடியூப்பில் பேச ஆரம்பித்தப்போ யாருமே கிடையாது, ஆளே இல்லாத ரூமில் 5 வருஷத்துக்கு மேலே பேசினேன். சரியா? கேமரா மட்டும்தானே. அப்போ ஒருத்தர் கூட வரலனாலும் நான் பேசுவேன் மணிக்கணக்காக பண்ணுவாங்கல்ல, அப்படி முரட்டுத்தனமாக பேசுகிற ஆளுகளாக இருப்பாங்க ஜோசியர் எல்லாருமே. நம்ம வந்து என்ன பண்ணுவோம், 4 பேர்த்துக்கு முன்னால் வந்தால் பேச்சு வர மாட்டேங்குது, அதெல்லாம் வந்துடும். நம்ம சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம், வைத்ததொரு கல்வி மனப்பழக்கம், நாளும் நடையும் நடைப்பழக்கம், கொடையும் நட்பும் தயையும் பிறவி குணம் அப்படின்றான். அப்போ அந்த வகையில் பாருங்கள், அதனினும் இனிது அறிவுள்ளார் சேர்தல். அதனினும் இனிது என்ன தெரியுங்களா, அறிவுள்ளாரை கனவிலும் நனவிலும் சேர்ந்திருப்பது தானே. நம்ம இன்றைக்கி வந்து இந்த மீட்டிங்கில் கலந்துட்டு போகிறோம்னா அடுத்த மீட்டிங்னு ஒரு அறிவிப்பு கொடுப்பார்ல, அப்போவே யோசனை வரணும், ஓ அன்னைக்கு இவங்கெல்லாம் வந்தாங்கல்ல, இப்படிலாம் பேசுனாங்கல்ல அப்படிங்கிற அந்த எண்ணம்லாம் வரும். நமக்கு அதெல்லாமே ஓடும். அப்படி ஓடுறதுங்கிறது தான் உருப்படியான அந்த மீட்டிங்கை கலந்துக்கிறதுங்கிறது. அப்போ நேரடியாக வர்றதில்ல. இப்போ ஒன்றும் வேணாம் சார், ஒருத்தர் கோயிலில் வேலை பார்க்குறார், கூட்டுற வேலை பார்க்குறார், அல்லது ஒரு காவலராக இருக்கார், வாட்ச்மேனாக இருக்காருன்னு வச்சுக்கோங்க. அவருடைய மனோநிலை எப்படி இருக்கும்? அதே காவலர் வேலையை ஒரு ஜெயிலில் ஒருத்தர் இருக்கார், அல்லது போலீஸ் ஸ்டேஷனில் ஒருத்தர் வேலை பார்த்துட்டு இருக்காருன்னு வைங்க, அவருடைய மனோநிலை எப்படி இருக்கும்? இங்கே வர்றவங்கள பூரா இவர் சாஃப்டாக தான் பார்ப்பார், அங்கே வர்றவங்கள பூரா சந்தேகத்தோடு தான் பார்ப்பார். இது வந்து அந்த இருக்கிற இடத்துக்கு தகுந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை. அப்போ மனோநிலை எங்கே மாறுது, நம்ம கூட யாரெல்லாம் இருக்காங்களோ அதை பொறுத்து தான் மனோநிலை மாறும். அப்போ நம்ம கூட இப்போ யாரெல்லாம் இருக்காங்க, மெத்த படித்த நிறைந்த அறிவாளிகள் இருக்கிறாங்க, நிறைய ஜோதிட வல்லுநர்கள் இருக்காங்க. நல்லா யோசிச்சு பாருங்கள், நமக்கு நெகட்டிவ் தாட்ஸ் இப்போ வருமா? நிச்சயமாக வராது. அதுக்காகவே மீட்டிங்க்கு வரணும். சரியா? அப்போது ஒரு மீட்டிங் நடத்துறது என்ன கஷ்டம் அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு கல்யாணம் பண்ணுற மாதிரி. ஒரு மீட்டிங் நடத்துறதுங்கிறது ஒரு கல்யாணம் பண்ணுற மாதிரி. கல்யாணத்தில் வந்து மாமே மச்சினையும் கோச்சிட்டு போவேன், இங்கே வந்து மனசுக்குள்ளேயே கோச்சிட்டு போயிடுவாங்க. எங்கே இந்த ஜோசியர் மீட்டிங் நடத்துகிறது, என்ன மீட்டிங் நடத்துகிறாங்க, 2 மணிக்கு முடிக்கிறேன், நான் இங்கே 8 மணிக்கு இந்த மாதிரி தான் குறை சொல்லிக்கிட்டே தான் இருப்போம். நம்ம நிறைய மட்டுமே பார்த்தாலே போதும், குறையவே பார்க்க வேண்டாம், நிறைய மட்டுமே. ஏன்னா இவ்வளோ சிரமத்துக்கு மத்தியிலையும் இவ்வளோ பண்ணியிருக்காருல்ல, நம்ம என்ன பண்ணியிருக்கோம் சார் அப்படி யோசிப்போம். இப்போ அவர் வந்து ஒரு மாதத்துக்கு ஒரு 5-6 மணி நேரம் மீட்டிங் நடத்துகிறாருன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 6 மணி நேரம் அவர் பொதுவாக தான் செலவு பண்ணுறாரு. இந்த டயத்தை, காசை விடுங்க, டயத்தை செலவு பண்ணுறாரு. நம்ம ஒரு மாதத்துக்கு 5 மணி நேரம் ஏதாவது ஃப்ரீயாக செலவு பண்ணியிருக்கோமான்னு பாருங்கள். ரீல்ஸ் பார்த்துருப்போம், ஷார்ட்ஸ் பார்த்துருப்போம், யூடியூப் பார்த்துருப்போம்,
இதெல்லாம் நமக்கு தான் பார்க்குறோம். நான் சொல்கிறது அடுத்தவங்களுக்காக நம்ம 1 மணி நேரம் செலவு பண்ணியிருக்கோமான்னு பாருங்கள். நம்ம எங்கே இருக்கோம், இவர் எங்கே இருக்காருங்கிறது தெரியும். அதே மாதிரி ஐயா சொன்னாங்க, 3 வயசில் நான் தந்தையாரை இழந்துட்டேன். அவர் மட்டும் இருந்திருந்தார் சுத்தமாக அவருக்கு சொல்லி கொடுத்துருக்க மாட்டார். அதனால தான் அவர் போயிட்டார் இல்லையா? இவருக்கு அப்பாட்ட இருந்து கிடைக்கக்கூடாதுன்னு இருக்குப்பா. அப்புறம் எப்படி கிடைக்கும்? கிடைக்கக்கூடாதுல்ல. இருந்தாலும் பிரயோஜனம் இல்லை, போனாலும் பிரயோஜனம் இல்லைங்கிறதுனால போனால் போயிட்டு போகுதுன்னு விட்டார். அதான் விஷயம், வேறு ஒன்றும் இல்லை. நம்ம புரிஞ்சுக்கிறது எப்பயும் நேர்மறையாக புரிஞ்சுக்கணும், எதிர்மறையாக புரிஞ்சுக்கக்கூடாதுல்ல. அவராவது அப்பா விட்டு 3 வயசில் பிரிஞ்சேன் அப்படின்னாரு. நான்லாம் 7 மாதத்துலேயே வந்துட்டேன் வெளியில். தாய் தாப்பனாரை விட்டே வந்தாச்சு. அம்மா அப்பாலாம் சொல்லித்தேன் தெரியும். ஸோ விஷயம் என்னென்னா, நம்ம எப்படி வந்தோங்கிறது மேட்ரே கிடையாது, என்ன பண்ண போகிறோங்கிறது தான் மேட்ரு. இப்போ நீங்கள் எல்லாம் ஜோசியர் ஆகிறதுக்கு முடிவு பண்ணி வந்து உட்காந்துருக்கோம். ஒரு சிலர் ஜோசியராக இருக்கும், ஒரு சிலர் ப்ரொஃபஷ்னலாக பார்த்துட்ருக்கோம். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? எல்லாரும் வாழ்க்கையில் எங்கேனையும் ஒரு பக்கம் செமத்தியாக வாங்கியிருக்கோம்னு அர்த்தம். மேடையில் எப்பவுமே பேசுகிறவன் சிரிக்கக்கூடாது. அதாவது வாங்கின அடி அப்படி. நம்ம என்ன ஆஸ்திரேலியா வந்து நாங்கள் வந்து எம்பிபிஎஸ் படிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்கல்ல, அது மாதிரி நான் ஜோசியராக போகிறேன் அப்படின்னா வந்தோம். எப்படி ஜோசியரானோம்னே தெரியலையா, அப்படியே ஆயிட்டோம்யா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். எப்படியோ ஆயிட்டோம் இல்லை. இப்போ இந்த கரடியை போய் பிடிச்ச கணக்கு தான். இல்லை விட்டுட்டு வாடா அப்படின்னா நான் எங்கடா வர்றது, கரடி தான்டா என்னையா பிடிச்சிருக்குது அப்படின்ன மாதிரி. ஜோசியம் வந்து உங்களை பிடிச்சிக்கிச்சு, எங்கே நீங்கள் விட்டுட்டு போங்க பார்ப்போம், முடிஞ்சா போக முடியாது, அவ்வளோதான் மாட்டினீங்க. அதாவது எப்படின்னா, ஜோசியத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம கை சும்மா இருந்தாலும் வாய் சும்மா இருக்காது. ஆடின காலும் பாடின வாயும் கம்முன்னு இருக்காது. எப்படி யாராவது ஒருத்தர் ஜோசியம் சொல்லிகிட்டு இருக்காருன்னு வைங்களேன், அங்கே போய் நம்ம உட்காந்து கேட்டுக்கிட்டு இருக்கோம்னு வைங்க, நம்மளால் பேசாமல் இருக்க முடியும்ன்றீங்க? ட்ரை பண்ணி பாருங்கள், வாய்ப்பே இல்லை, பேசாமல் இருக்கவே முடியாது சார். அப்போது இந்த ஜோதிடத்துறைங்கிறது எவ்வளோ ஒரு ஆர்வமான துறை பாருங்கள். இது ஆயிரமான வருஷங்கள் பேசியிருக்காங்க. இன்றைக்கி நம்ம மைக்கு போட்டு பேசிக்கிட்டு இருக்கோம், இன்னும் தீர மாட்டேங்குது. அப்போ இன்னும் எவ்வளோ நாளைக்கு தான் பேசி எப்போத்தையும் தீர்க்கிறது? வாய்ப்பே இல்லை. ஆனால் ஜோதிடம் படிக்கிறதுக்கு முன்னால், ஜோதிடம் படித்ததற்கு பின்னால், இப்படி 2 பிரிவை எடுத்து பாருங்கள். அதுக்கு முன்னால் இருந்தது எம்பிட்டு முட்டாள்தனமாக நடந்துக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், அது எதுனாலும் எப்போ கிடைக்கணுமோ அப்போ கிடைக்கும் நமக்கு அப்படிங்கிற ஒரு மெச்சூரிட்டி வந்திருக்கும் சார், ஒரு தன்மை வந்திருக்கும், ஒரு மெச்சூரிட்டி மனசுக்கு கிடைக்குது பாருங்கள். இது வந்து எந்த காலேஜில் எந்த யூனிவர்சிட்டியில் படித்தாலும் கிடைக்காது, ஜோசியம் உங்கள் கையில் கொண்டு வந்து கொடுக்கும். பத்தியா? அப்போ எப்பேற்பட்ட சப்ஜெக்டை எடுத்து வச்சு படிச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனால் வெளியில் இருக்கவன் என்ன சொல்லுவான், என்னது ஜோசியம் தான் படிக்கிறியா, ஏன் சும்மா இல்லையா, ஏன்டா இதை போய் இழுத்துக்கிட்டு திடுறீங்க அப்படின்னு. ஏன்னா அவனுக்கு தெரியாது சப்ஜெக்ட் என்னன்னு, அவங்களுக்கு தெரியாது சார். தெரிஞ்சால் அவங்க சொல்ல மாட்டாங்க பாவம். இப்போ சிம்பிளாக ஒரு விஷயம் பாருங்கள், வீடு மனை வண்டி வாகனம் அப்படின்னு சொன்னதும் நம்ம உடனே எங்கே போவோம்? நான் இப்போ சொன்னதுமே 4ஆம் இடத்தை நோக்கி செவ்வாயை நோக்கி, சொத்து அப்படின்னதும் செவ்வாயை நோக்கி அப்படிமோ. அப்போது செவ்வாய்க்கு எத்தனாவது பார்வை சார் கொடுத்துருக்கான்? 4ஆவது பார்வை கொடுத்துருக்கானா? சரி, இப்போது குழந்தை பாக்கியம் அப்படின்னதை குருவை நோக்கி போயிடுவோம், 5ஆம் இடத்தை நோக்கி போயிடுவோம். அப்போ குருவுக்கு 5ஆம் இட பார்வை கொடுத்துருக்கானா? சனியை தொழில் காரகன்றான். அப்போ சனிக்கு 10ஆம் இட பார்வை கொடுத்துருக்கானா? 10ஆம் இடம் தொழில் ஸ்தானமா? ஸோ இது என்ன பிளானிங்? அவன் பாட்டுக்கு மனம் போல் கொடுத்துட்டானா அப்படின்னாக்க இல்லை, அப்படி கொடுக்கல. சூரியனுக்கு அடுத்து நிற்கிறது புதனுக்கு அடுத்து நிற்கிறது சுக்கிரனுக்கு அடுத்து நிற்கிறது பூமி. 3 கிரகம் முடிஞ்சு வச்சா 4ஆவது கிரகம் வர்றது யார்? செவ்வாய். அந்த செவ்வாய்க்கு 4ஆம் பார்வை உண்டு, 4ஆவது சுத்தில் இருக்குது. எல்லா கிரகத்துக்கும் 7ஆம் பார்வை இருக்குது, செவ்வாய்க்கும் 7ஆம் பார்வை இருக்குது. இந்த 4ஆம் இடத்துலேருந்து 4 இடம் என்னங்க, அது என்ன வருது? 4, 5, 6, 7 வருதா? 7 ஏற்கனவே பொதுவான பார்வை. அப்போ அதுக்கு அடுத்த வீட்டை சேர்த்து போடு, 8ஆம் பார்வை உண்டு செவ்வாய்க்கு. சரியா? எல்லாமே கால்குலேஷன் சார். அதுலேயும் இந்த 120 வருஷம் தசா சிஸ்டம் இருக்குது பாருங்க, அந்த தசா சிஸ்டம் பூமி இங்கே இருக்குது, பூமிக்கு இங்கிட்டு குரு இருக்கார், சனி இருக்கார், செவ்வாய் இருக்கார், இந்த பக்கம் வந்து சுக்கிரன் இருக்கார், புதன் இருக்கார், சூரியன் இருக்கார், சந்திரன்லாம் இருக்குது.
நீங்கள் இதையும் 2 வருஷத்தையும் பிரித்து பாருங்கள். இதில் 60 வருஷம் வரும், இதில் 60 வருஷம் வரும், ரெண்டும் சேர்ந்து 120 வருஷம் வரும். இதெல்லாம் நான் வீடியோ ரொம்ப நாளைக்கு முன்னாடியே போட்டேன், சரிங்களா? ஆனால் இவ்வளோ கால்குலேஷன் இப்போ நமக்கு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? இந்த லக்னம் கண்டுபிடிக்கிறது, ஆதியில் மாதர் கர்ப்பச்சல் நீக்கி இருப்பு கண்டுபிடிக்கிறது. அந்த பருப்பெல்லாம் கண்டுபிடிக்கணுமா அப்படின்ற மாதிரி இருக்கும் இப்போ எல்லாத்துக்கும். என்னென்னா யாருக்குமே எதுவும் கண்டுபிடிக்க தெரிய வேண்டியதில்லை. நம்ம நேராக ஜாதகத்தை சாஃப்ட்வேரில் என்ட்ரு பண்ணோம்னா அது கொடுக்குது. ஷட் வர்க்கம் வேணுமா, அஷ்ட வர்க்கம் வேணுமா, அந்த வர்க்கம் வேணுமா, இந்த வர்க்கம் எல்லாத்தையும் கொடுத்துருது. இப்போ பிரச்சனையே என்னென்னா, நம்ம எல்லாரும் ஜாதகத்தில் லக்னம் கணிக்க பழகிக்கணும். அதே மாதிரி தசாபுத்தி கணிக்க பழகிக்கணும். தசாபுத்தி மட்டும் கணிக்கணும்னு சொல்லி உட்கார வச்சு கிளாஸ் எடுத்தாங்கன்னு வைங்களேன், பாதி பேர் ஓடி போயிடுவான். என்ன காரணம்னா 6 டிஜிட் நம்பரை 8 டிஜிட் நம்பரால் பெருக்கு அப்படின்வாங்க. சரி, அது 2 ஸ்டெப்போடு விட்டுறலாமனா, இல்லை கடைசியில் மீதி என்ன வருதுன்னு பாரும்பாங்க. சார், லக்ன நிச்சயத்துக்கு மீதி என்ன வருது? வளர்வரையாக இருந்தால் அஸ்வினி முதலாகவும், தேய்வரையாக இருந்தால் அவிட்டம் முதலாகவும் என்னவும்னு கொடுத்துருப்பான். நீங்கள் எதுவுமே தப்பிக்க முடியாது, கடைசி வரைக்கும் கணக்கு போட்டாகணும். அப்போ கால்குலேட்டரும் கிடையாது. நான் படிக்கிறப்ப என்ன பண்ணேன்னா கால்குலேட்டர் வச்சு கணக்கு போடுவேன். பாக்கெட் கால்குலேட்டர் வச்சுக்கிட்டு கணக்கு போடுவேன்னா அப்போவே சொல்லுவாங்க, அன்றைக்கி இருந்த பெரிய ஜோசியர்கள் சொல்லுவாங்க, இவர் பெரிய விஞ்ஞானி, மிஷினெல்லாம் வச்சு கணக்கு போடுறாரு அப்படிம்பாங்க. அன்றைக்கி தெரியாது இப்படியெல்லாம் வரும்னு. சார், ஒரு காலத்தில் ஜோசியம் படிக்கிறவங்கெல்லாம் ஜரம் பட்டுக்கிட்டு இருந்தாங்கம்பாங்க. இன்றைக்கி பாருங்கள், விஐபி ஜோசியர்லாம் வர்றாங்க. யார் பஸ்ஸில் வர்றா? எல்லோரும் குதிரையில் வர்ற மாதிரி காரில் தானே வர்றாங்க, சரியா? அப்போது ஜோதிடர்கள் எல்லாருமே நல்ல வருமானத்தை நோக்கி தான் போயிட்டுருக்காங்க. யாருமே வருமானம் இல்லாமல் இல்லை, சரியா? இப்போ அடுத்த பாயிண்ட்டு, இந்த வர்ற வருமானத்தை நம்ம யாருக்காவது தானம் தர்மம் அப்படிங்கிறத பண்ணினா தான் மேலும் நம்ம வளர்ச்சி அடைய முடியும். நான் இதை பல இடத்துல சொல்லியிருக்கேன். இளமையும் நில்லா, யாக்கையும் நில்லா, வளவிய வான்பொருள் செல்வமும் நில்லா, புத்தேல் உலகமும் புதல்வரும் பாரார், மிக்க அறமே விழுத்துணையாவது. உங்கூட என்ன வரும்? நம்ம செஞ்ச நல்வினை வரும், நம்ம செஞ்ச தீவினை வரும். வேறு என்ன வரும்? வேறு ஒன்றும் வராது கூட. அப்போ நம்ம என்ன சம்பாதிச்சாலும் இங்கேயே தான் சார் போட்டு போகிறோம். நம்மளுடைய பேர், புகழ், அந்தஸ்து, கௌரவம், படிப்பு, மதிப்பு, மரியாதை, திறமை, பகை எல்லாத்தையும் இங்கேயே போட்டு போயிடுவான். வாரணம் பொருதமார்பும் வரையினை அடுத்ததோளும் நாரத முனிவர்க்கேற்ப நயம்பட உரைத்தனாவும் தாரணி மௌலி பத்தும் சங்கரன் கொடுத்த வாழும் வீரமும் களத்தையை போட்டு வெறுங்கையால் இலங்கை ஊக்கான் அப்படின்றான். சும்மாதேன் திரும்பி போனானா யார்? ராவணே. அது மாதிரி நம்ம சும்மாதேன் போயாகலாம். அப்போது படித்த படிப்பை 4 பேர்த்துக்கு அள்ளி கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதில் வர்ற அந்த புண்ணியம் 7 பிறப்புக்கும் தொடரும். நம்ம படிக்காமலே வரும். இப்போ கூட ஐயா சொன்னாங்க, அவர் வாட்டுக்கு பாட்டு பாடுவார் அப்படின்னு. ஆமாம், நம்மளை யாரும் கவனிக்க மாட்டாங்க, நம்ம பாட்டுக்கு பாட வேண்டியதான். நான் என் பாட்டுக்கு பாடிக்கிட்டு இருப்பேன் அப்படின்னு வாங்கல. அந்த கணக்காக வித்துவான் விடாமல் கத்துவான் ஊரங்கும் சுத்துவான்னு வாங்கி அந்த மாதிரி பாடல் பாடுறது அப்படிங்கிறத சிங்கப்பூரில் ஒரு நண்பர் இருந்தார். அவர் அங்கே ஒரு பெரிய போஸ்டிங்கில் இருக்கார் கவர்மெண்ட்டில். அவர் ஒரு தடவை சொன்னார். என்ன சொன்னார்? அதாவது நீங்கள் இந்த பாடல்லாம் படித்து இப்படிலாம் சொல்கிறீங்கன்னா அது இந்த பிறப்பில் வந்தது கிடையாது. நீங்கள் ஏற்கனவே இதில் பரிச்சயமாயிருப்பீங்க. அதனால் அதனுடைய விட்ட குறை தொட்ட குறைமாங்கல அது மாதிரி அதனுடைய நீட்சியாக தொடர்ச்சியாக உங்களுக்கு கூடவே வருது. உங்களுக்கு அதில் காஸ்மிக் கனெக்ஷன் இருக்குது. அதனால தான் பாடல் மறந்து வச்சுன்னா இப்படி மேலே பார்த்துக்கிட்டு பாடுறீங்க. நம்ம திருன்னு முழிக்கிறோங்கிறது நம்மளுக்கு மட்டும்தான் தெரியும், சரியா? இருந்தாலும் நீங்கள் மேலே பார்த்து பாடுறீங்க அப்படின்னு சொன்னார். சே பாரியா, அதாவது ஒரு 2 பேர்த்துக்கு மேலே வந்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் மண்டையை சொரிஞ்சிங்கன்னா கூட சே ஐயா சிந்திக்கிறாரியா, என்னத்தை சிந்திக்கிறாருன்னு தெரில, என்னத்தை சிந்திக்கிறாருன்னு தெரில, ஆனால் சிந்திக்கிறாரியா அப்படின்ட்டுருவாங்க. அதனால் ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்டைல் இருக்கும். இப்போ நம்ம இதில் முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது, எனக்கு தெரிஞ்ச ஜோதிடருக்கு இருக்க வேண்டிய மிக முக்கியமான குணம் என்ன அப்படின்னா, மாற்றான் தோட்டத்து மல்லிகை மணக்கும். ரைட்டா? நான் சொல்கிறது கரெக்டாக இருக்கும், நான் சொல்கிறது சரியாக சொல்லுவேன். நான் சொல்கிறது மட்டும்தான் சரின்னு இல்லை, நீங்கள் சொல்கிறதும் சரியாக இருக்கும், யார் சொல்கிறதும் சரியாக இருக்கும். ஆனால் அவங்க நம்ம மெத்தடை யூஸ் பண்ணி சொல்ல மாட்டாங்க, வேறு ஏதாவது மெத்தடை யூஸ் பண்ணி சொல்லிகிட்டு இருப்பாங்க. ஆனால் அந்த பலன் கரெக்டாக வரும். அப்படின்னா என்ன அர்த்தம்? கோழி குருடாக இருந்தால் பிரச்சனை இல்லை, குழம்பு ருசியாக இருக்கணும்னு அர்த்தம். ரைட்டா? அப்போ நீ கொடுக்குற பலன் கரெக்டாக கொடுக்கணும். அதை விட்டு ஆட தெரியாதவன் வீதி ஓனன்ன மாதிரி நீ கேள்வி கேட்குறது தப்பு. அவன் என்னத்தையே கேட்குறான், கேள்வி கேட்கத்தான் சார் நம்மகிட்ட வர்றான். அவன் கேள்வி கேட்காம இருக்கணும்னாக்க வீட்டிலே இருந்துக்கலாமே, வீட்டுக்கார மாட்டேன் ஒன்றும் கேட்க முடியாதுல்ல, அதனால் அங்கேயே இருந்துக்கலாம்ல.
ஆனால் நம்மகிட்ட கேள்வி கேட்குறதுக்கு தானே வர்றாங்க. அப்போ கேட்குற கேள்வி என்ன வேணாலும் கேளு, உனக்கு அறிவு இருக்கான்னு கூட கேளு, அதுக்கும் பதில் சொல்கிறேன் அப்படின்ட்டு போயிடறோம் நம்ம. ரைட்டா? அதை விட்டுட்டு நம்ம 4 கேள்வி கேட்டதுக்கப்புறம் அப்புறம் அப்படிம்பாங்க. அவன் கேள்வி கேட்டு கிறங்கி போயிடணும், அப்படி பதில் சொல்லணும் நம்ம. அப்போது நம்ம அதுக்கு தான் தயாராகணுமே தவிர அதை விட்டுட்டு கேள்வி கேட்டுருவாங்களோ, அடுத்த கேள்வி கேட்டு என்னமும் தெரியாத கேள்வியை கேட்டுருவானோ அப்படின்ற மாதிரியான பயமாயிரும். அதுவும் முதன்னு ஜாதகம் எடுத்து பார்ப்போம் பாருங்கள். நமக்கு மேடையில் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க, போர்டில் எல்லாம் போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரமாதமாக புரியும். 9ஆம் இடத்தில் குரு இருந்தால் லக்கணத்தை பார்க்கிறார், அங்கே பார்க்குறார், இங்கே பார்க்குறார், வேடிக்கை பார்க்குறார், பராக் பார்க்குறார், எல்லாம் பார்க்குறார், அதனால் பிரமாதமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க, நமக்கு புரியும். நம்ம போய் அந்த நோட்டை விரித்ததுக்கப்புறம் நம்ம பார்க்குறது அல்ஜீப்ரா கணக்கு பார்த்த மாதிரியே இருக்கும். என்னடா ஒன்றுமே புரியலை, எங்கே இருந்துடா ஆரம்பிக்கிறது, எங்கிட்டு பார்த்தாலும் ஒன்றுமே மாதிரியே பேரிகார்டு வச்சுருக்காங்க அப்படின்ற மாதிரியே இருக்கும் இல்லையா? அப்போது ஜோசியம் எப்போப்பா எவ்வளோ நாளப்பா நான் ஒரு 2 வருஷமாக படிக்கிறேன், நான் ஒரு 5 வருஷமாக படிக்கிறேன், 10 வருஷமாக படிக்கிறேன்னு சொல்கிற ஆளுகளெல்லாம் எனக்கு தெரியும். அப்போ எப்போ சொல்கிறது? அடுத்த ஜென்மத்திலையா? அப்போ நான்லாம் படிக்க ஆரம்பித்தது ஒரு 6 மாதத்துலேயே சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். 6 மாதமே ஜாஸ்தி. நமக்கு தெரிஞ்ச சொல்லிடுவோம், ரைட்டுன்னு சொல்லட்டு, இல்லைன்னா தப்புன்னு கூட சொல்லிட்டு போகிறேன், அதனால் என்ன இருக்குது, ஆனால் சொல்லிட்டோம்ல அந்த இடத்துக்கு வந்துடுவோம்ல. அதாவது நம்ம எடுத்து கம்பு சுற்றினா தான் சார் தப்பாக சுற்றுறோமா ரைட்டாக சுற்றுறோமான்னு தெரியும். இப்போ யாருமே கல்யாணம் பண்ணதில்லை, புதுசாக தான் கல்யாணம் பண்ணுறான், எங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, நான் அப்புறம் பண்ணிக்கிறேன்னா சொல்கிறோம். கல்யாணம்னது முதல்ல ஓடி போய் நின்றுக்கிறோம்ல, அது மாதிரி தான். அதில் இந்த இதில் தான் சொல்லுவாங்க. அதனால் ஐயா சொன்னாங்க, வாஸ்துவை பற்றி பேசலை, பிரமாதமாக சொன்னார். தென்மேற்கு மூலையை பற்றி சொன்னார். அந்த இதுக்கு காக்கேயர் சிற்ப சாஸ்திரம் இருக்குது, சிற்ப ரத்னாகாரம் இருக்குது, இப்படி நிறைய புத்தகங்கள் இருக்குது. அதுலேயும் அதே மாதிரி தான். அதாவது ஜோதிடம் படிச்சிருக்கோம் அப்படிங்கல இந்த வாஸ்து பிரசன்னம் இந்த மாதிரியான லைனை அப்படியே டச் பண்ணி வச்சுக்கணும். நமக்கு பெருசாக எமினெண்ட்டாக வரலைனாலும் ஏதாவது ஒரு விதத்தில் அது யூஸ் ஆகும் நமக்கு. பொதுவாக ஒரு மனையை செலக்ட் பண்ணையில் தான் காக்கேயர் சிற்பத்தில் கொடுக்குறான். அருக்கனும் ஜோமன் தானும் அழகுடன் மிகவே தாழ்ந்து திருக்கிளர் மேற்கும் தெற்கும் தெதிந்துயர் பூமி மேலாம் வருத்தமில் வாழ்வு வாழ்வர். அதாவது மேற்கும் தெற்கும் உயரம் இருக்கணும், வடக்கும் கிழக்கும் தாழ இருந்ததுன்னா அவங்க கஷ்டம் இல்லாமல் பிழைப்பாங்க, நல்லபடியாக பிழைப்பாங்க. அப்படி மனையை செலக்ட் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி சிற்பசாஸ்திரத்தில் சொல்கிறாங்க. சிற்பசாஸ்திரத்தில் சொல்கிற அளவுக்கு பர்ஃபெக்டாக நம்ம ஒரு வீட்டை கட்ட முடியுமான்னா கட்ட முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு அதில் ரொம்ப சாஸ்திரம்லாம் இருக்குது. சரி, கன்னி மூலையில் ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணால் கண்டிப்பாக அந்த குடும்பம் டிஸ்டர்ப் ஆகும் அப்படிங்கிறத ஒரு ஐயா ரொம்ப தெளிவாக சொன்னார். அது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. என்னென்னா கன்னி மூலை சிவகாசி பட்டாசு ஃபேக்ட்ரி மாதிரி. அங்கே போய் எங்கிட்டாவது தம் அடிக்கிறேன் தண்ணி அடிக்கிறேன்னு நினைத்தான் பண்ணோம்னா அது மொத்தத்தையும் பிடுங்கி விட்டு போயிடும். அப்போது இப்படி தான் ஒரு தடவை வாஸ்து பார்க்க ஒரு வீட்டுக்கு போகிறேன். அந்த வீட்டில் கன்னி மூலையில் போர் இருக்குது. நல்லா கவனிங்க, அவர் தொட்டி தான் இருக்கக்கூடாதுன்னாரு. அங்கே போரே போட்டு வச்சுருக்கான் கன்னி மூலையில். அப்போ இந்த போர் இருக்கக்கூடாது அப்படின்னு நான் சொல்கிறேன். அந்த வீட்டுக்காரர் கேட்குறாரு, ஏன் இருந்தால் என்ன பண்ணும்? ஆகாது என்றால் அவ்வனம் உனக்கு வயோத்தி மாகாதல் ராமன் மன்னவன் அப்படின்னு சொல்லி கம்பர் எழுதுனது அவர் படிச்சிருக்க மாட்டார்ல, அதனால் ஏன் இருந்தால் என்ன செய்யும் அப்படின்னாரு. இது யார் வீடியான்னு? எங்கள் அண்ணன் வீடு. சரி, இருந்தால் சரியாக வராதுங்க, என்ன செய்யும்னு சொல்லு. நான் என்ன செய்யும், இந்த வீட்டில் இருக்க பொண்ணு நடத்தை நெறி தவறி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னேன். அதனால் என்ன, எங்கள் அண்ணன் இறந்து போயிட்டார், நான் எங்கள் அண்ணன் முன்னாடி 2வது சம்சாரமாக கட்டிக்கிட்டேன் அப்படின்னாரு. இப்போ என்ன செய்யணும்? உன்னையெல்லாம் வாஸ்து ஒன்றுமே செய்யாதுடா. அதனால் நீங்கள் யாருக்கு ஜோசியம் சொல்கிறீங்கிறது முக்கியம், புரியுதா? ஒன்று எதுவும் பண்ணுற அளவுக்கு வாஸ்துக்கு திறம் கிடையாது ராசா, அப்படி ஆகிப்போச்சு. அப்போதான் நண்பர் சொன்னார், அண்ணி வேணுமா, கண்ணியில் போர், சிம்பிளாக முடிச்சுக்க. இப்படி ஆள் சிக்குவான் நம்மகிட்ட ஜாதகம் பார்க்க, அதுவும் நோட்டோடு வந்துடுவாங்க. உட்காந்து நம்மளே எல்போர்டில் இருப்போம், என்ன கேட்க போகிறாங்கன்னு தெரியல. ஏன்னா நம்ம நிறைய இடத்துல கேட்டிருப்போம். நான் கேட்டிருக்கேன், சார் ஒருத்தர் எதுக்காக வர்றார் அப்படின்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது, அதாவது அந்த கொஸ்டின் என்ன கேட்குறதுக்காக வர்றாருன்னு நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு நான் நிறைய ஜோசியத்தை கேட்டிருக்கேன் நான் படிக்கிற காலங்களில். இப்போ ஐயா படித்து முடிச்சிட்டிங்களான்னு கேட்டுறாதீங்க, இன்னும் படிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். அப்போ படிக்க ஆரம்பிக்கிற காலங்களில் அந்த மாதிரி கேட்குறது யாருமே எனக்கு சொல்லலை. என்ன காரணம் தெரியுமா?
அவங்களுக்கும் தெரில. அவங்க சொல்லக்கூடாதுன்னெலாம் இல்லை, ஒன்றொன்னா அவங்களும் ட்ரை பண்ணிகிட்டே இருக்காங்க, எதுவும் வந்த வார்டு இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம எதை பிடிச்சி போகிறோமோ அதில் போனோம்னா கரெக்டாக வந்துடும். நான் பல மீட்டிங்கில் பல இடத்துல சொல்லியிருக்கேன் இதை. சார் ஒன்றும் இல்லை சார், சும்மா வந்து நீங்கள் இதில் எடுத்துக்கோங்க, யாராவது ஒருத்தர் வந்து நின்று கொஷின் கேட்குறாரு, நமக்கு எந்த ஐடியாவும் கிடைக்கல, அவர் ஓட்டிருக்க சட்ட கலர் எடுத்துங்க, அது சொல்லும் சார் விவரம் பூராத்தியும் படக்கு படக்குன்னு சொல்லும். சிம்பிளாக எடுத்துங்க. கேட்டுக்கிட்ட ஒருத்தர் கடைசியாக நிற்கிறாரு, சேப் சட்டை தானே ஓட்டு நிற்கிறாரு, செவ்வாய் வந்து அவருக்கு வீக்கு, பூர்வீகத்தை விட்டு இடம் மாறி இருப்பாருன்னு சொல்லுங்கள், ஆமான்னு சொல்லுவார். சார் ஆமான்னு சொல்லுங்கள். இல்லைன்னு சொல்லிடக்கூடாதியா? ரைட்டா? இப்போ அவர் கரெக்டாக இருக்குன்னு சொன்னவரும் ஜேப் சட்டை ஓட்டிருக்காரு, ஆனால் அவர் சாஞ்சிக்கிட்டு நிற்கிறாரா? இன்னும் ஃபைனான்சியல் ஸ்டெபிலிட்டி அவருக்கு இல்லைன்னு அர்த்தம். கரெக்டா? எதுக்கு சார் ஜோசியம் உட்காந்து மாங்குன்னு படிச்சுக்கிருக்கீங்க? சரியா? 5ஆம் பாவாதிபதி என்ன செய்வார், 2ஆம் பாவாதிபதி என்ன மாதிரி செய்வார், பட் நம்ம அதை எப்படி புரிஞ்சுக்கிறது, அதான மேட்ரு. அப்போது நமக்கு அந்த ஈர்ப்பு இருந்தால் போதும் சார். இப்போ இந்த நம்ம வீட்டில் பெண்கள்லாம் தாய்மார்கள்லாம் பார்த்தீங்கன்னா வாசலில் நின்றுட்டு இருப்பாங்க, குக்கர் வந்து விசில் அடித்து கூப்பிடும். சார் நம்ம பொண்டாட்டி எவனாவது விசில் அடித்து கூப்பிட்டா ஒத்துக்குருவோமா? ஆனால் குக்கர் கூப்பிடும். குக்கர் கூப்பிடும். அந்த அம்மா அங்கே நின்றுக்கிட்டே சொல்லும், 2வது விசில் வந்துருச்சு, அந்த அடுப்பை சிம்மில் வைங்க. அப்படின்னா நம்ம ஆளுக்கு அடுப்பை சிம்மில் எப்படி வைக்கிறது, இப்போ ப்ரைட்டில் எப்படி வைக்கிறதுன்னே தெரியாது. இப்படி தான் எங்கள் வீட்டுக்காரம்மா ஊருக்கு போயிட்டாங்க, சுடுதண்ணி வைக்கிறதுக்கு காலையில் இருந்துச்சு, அந்த இண்டக்ஷன் ஸ்டவ்வில் ஆன் பண்ணிவிட்டு போய் சுடுதண்ணி பிடிச்சிட்டு வரேன், ஆஃப் ஆயிடுச்சு. மறுபடியும் ஆன் பண்ணிட்டு அதை போய் தூக்கிட்டு வரேன், ஆஃப் ஆயிடுச்சு. இதோட பெரிய மல்லுக்கட்டாக இருந்துச்சு. கடைசியில் போன போட்டு என்னடி செஞ்சு வச்சுருக்கேன், இந்த அடுப்பை மந்திரிச்சு விட்டு போன மாதிரியே இருக்குது அப்படின்னா நிஜமாலுமே ஆன் பண்ணவே இல்லை சார். கடைசி வரைக்கும் கௌரவமாக பச்சை தண்ணியில் குளிச்சுட்டு வந்துட்டேன். அது மாதிரி அந்த நமக்கு வந்து நம்ம வேலை தான் தெரியும் இல்லையா? அதே மாதிரி நீங்கள் ஜோசியம் படிக்கிறப்ப பாருங்கள், மற்ற வேலைகள் விடுங்க, ஜோசிய வீடியோ பார்க்குறப்ப பாருங்கள், எல்லார் வீட்லேயும் நீங்கள் கண்டிப்பாக ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் உங்களை சத்தம் போட்டிருப்பாங்க. என்ன இதுக்குள்ளே போயிட்டு வேறு வேலை இல்லையா, நான் கூப்பிட்டா மனுஷனுக்கு கேட்குதா அப்படின்னு யாரும் உங்களை கேட்கலன்னா நீங்கள் இன்னும் ஒழுங்காக வீடியோ பார்க்கலன்னு அர்த்தம். ஏன்னா கூப்பிட்டா திரும்பி பார்க்கக்கூடாது, அவ்வளோ கருத்து உள்ளே போயிடணும், நமக்கு அதில் கவனம் உள்ளே போயிடணும். அப்போ தான் நம்மளால் வந்து ஃபுல்லாக கவனிக்கிறோம்னு அர்த்தம். சரி, அப்போது ஜோதிடத்தில் இவ்வளோ ஆர்வம் வந்ததுன்னு வச்சுங்களேன், நீங்கள் எதை வச்சு வேணாலும் ஜோசியம் சொல்லலாம், இதை வச்சுத்தேன் சொல்லணுன்றதே இல்லை. ரைட்டுங்களா? இப்போ சிம்பிளாக எடுத்துக்கோங்க, ஒருத்தர் வர்றாரு நம்ம வீட்டுக்கு, வந்து சேரில் உட்கார சொல்கிறோம், ஒரு சேர் எடுத்து போடுறோம். இந்த சேர் எடுத்து போட்டு தான் அப்படியே போட்ட இடத்துலையே வந்து உட்கார மாட்டாங்க, நல்லா கவனித்து பாருங்கள் தெரியும். ஒன்று முன்னால் இழுத்து உட்காருவாங்க, இல்லாட்டி பின்னால் தள்ளி போட்டு உட்காருவாங்க. ரைட்டா? இப்போ முன்னால் இழுத்து உட்காரான்னு வைங்களேன், நீ கேட்குற கேள்வி சக்ஸஸ்ரா, போடா ஜெயிச்சிருவாடான்ட்டுலாம், சிம்பிளாக முடிச்சிடலாம். பின்னால் போகிறாருன்னு வச்சுங்களேன், ஆல்ரெடி சிக்கல் இருப்ப உள்ள இருக்கே, பண கஷ்டம் ஐயா இல்லை உறவு சிக்கலா அப்படின்னம்னா ஆமான்ட்டுருவார். சரியா? நீ எதில் வேணாலும் ஜோசியம் எடுத்துக்க, எங்கிட்ட வேணாலும் எடுத்துக்க. அப்போது இந்த அவர் புனையசாமி ஐயா தான் செய்வார், எனக்கு கிரகமே வேணாம், வெறும் கட்டத்தை குறா, நான் ஜோசியம் சொல்கிறேன் அப்படிம்பார். அப்போ அது அவர் திறமை இல்லையா? ஒரு கட்டத்தில் நம்மளும் இப்படி ஆரம்பிச்சிருவோம். அப்போது அனுபவம் வரணும். அந்த அனுபவம் வரணும் அப்படின்னா என்ன பண்ணணும், ஜாதகம் பார்க்கணும். நான் மாட்டோம்னா ஐயா சொல்கிறோம், நாங்கள் பார்க்க மாட்டோம்னா சொல்கிறோம். ஒன்று எவனும் கொண்டு வந்து கொடுக்க மாட்டேறான், அல்லது வந்து நமக்கு பார்த்தாலே இங்கே தான் உதறுதே. என்ன செய்ய சொல்கிறேன் சார், நான் தெரியாமல் தான் கேட்குறேன், உங்கள் கையில் ஜாதகம் தானே கொடுத்துருக்காங்க, உங்களை தூக்கிட்டு போய் ஒன்றும் EBSSல உட்கார வைக்கலையே, இந்த எந்த பீஸ் கட்டையை பிடுங்கிறதுன்னு தெரியாமல் எங்கிட்டாவது குறுக்க கையை வச்சுருவோம்னு சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லைல்ல. நீங்கள் எதை பிடுங்கினாலும் ரைட்டு. இதில் இன்னொரு பெரிய குழப்பம் என்னென்னா, இந்த கல்யாண பொருத்தம், திருமண பொருத்தம் பார்க்குறப்ப நம்ம ஜோசியருக்கு ஒரு எண்ணம் இருக்கும். என்னன்னு தெரியுங்களா? நம்ம தான் பொருத்தம் பார்க்குறோம், நம்மதே இவங்க 2 பேர்த்தையும் சேர்த்து வைக்கிறோம், நம்ம ஏதாவது தப்பு பண்ணிட்டா, நாளைக்கு ஏதாவது இவங்களுக்கு இடையில பிரச்சனை ஆகிட்டா, பெண் பாவம் பொல்லாதது, ஆண் பாவம் அதிகமானது, நாளைக்கு இந்த குடும்பம் பாய்ச்சிட்டா அதனால் நம்மளுக்கு ஏதாவது சாபம் வந்துருமோ, பாவம் வந்துருமோ அப்படின்னெல்லாம் நினச்சிக்கிட்டு இந்த பொருத்தம் சொல்கிறதுக்கு ரொம்ப திணறுவோம். நீங்கள் திணறவே வேண்டியதில்லை. நீங்கள் செய்ய வேண்டாம்னாலும் அவன் செய்வான், செய்யினாலும் செய்வான். புரியுதா? நீ வேண்டான்னு சொன்னா வேணும்னு சொல்கிற ஜோசியர் வர்ற வரைக்கும் போய்கிட்டே இருப்பாங்க அடுத்தடுத்து. சரியா? வேணும்னு சொன்னீங்கன்னா உங்களோட முடிச்சுட்டு போயிடுவாங்க. ஆனால் அதுக்கப்புறம் கண்டிப்பாக சண்டை வரும். சண்டை வந்தாத்தையும் குடும்பம் வரலன்னு வையன், 2 பேர்த்து மேலேயும் மிஸ்டேக் இருக்குதுன்னு அர்த்தம்.
2 பேர்த்தில் எவனா ஒருத்தன் இழுத்துக்கிட்டு நிற்கணும், சண்டை வரணும். ஊடுதல் காமத்திற்கின்பம் அதற்கின்பம் கூடி முயங்க பெறின். யார்? வள்ளுவர். அந்தாலே பொண்டாட்டிகிட்ட சண்டை ஓட்டிருக்கான். அப்போ நம்மளுக்கு சொல்ல வேணும். அப்போது கண்டிப்பாக நம்ம வந்து அந்த குடும்பத்தில் சண்டை வரும். நேராக வந்து என்ன கேட்பாங்க தெரியுமா? நீங்கள் சொன்னதுனால தான் பண்ணேன், இல்லாட்டி நான் பண்ணியிருக்க மாட்டேன். உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்து நீங்களே சொல்லிட்டீங்கிறதுனால, நீங்கள் சொன்னால் சரியாக இருக்குங்கிறதுனால நமக்கு தலை கிருகிருன்னு சுற்றி சொத்துன்னு விழுந்துருவான். சரியா? அதாவது விதி அதை இது என்னென்னா, மழை பேரும் புள்ள பேரும் மகாதேவனுக்கே தெரியாதுன்னு வாங்க. அது மாதிரி மேரேஜ் மேட் இன் ஹெவன், திருமணங்கள் ஜோசியர் ஆபீஸில் நிச்சயிக்கப்படவில்லை, சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகிறது. அப்புறம் நீ நான் என்ன செய்ய போகிறோம்? ஆமாம், அப்புறம் எதுக்கியா பொருத்தம் பார்க்குறோம்? அப்படி ஒரு டவுட் வந்துடுதுல்ல. அதான் அது வாட்டில் நடக்குதில்ல, அப்புறம் என்னத்துக்கு பொருத்தம் பார்க்குறோம் அப்படின்னம்னா அப்படி இல்லை. இவங்க 2 பேருடைய திருமண வாழ்க்கை சீரன் சிறப்புமாக போகும் போகாதுங்கிற பாயிண்ட் வந்து நமக்கு தெரியும் இல்லையா? இப்போ சீர்மிகு மேலாம் வீட்டில் செவ்வாயும் வெள்ளி சேரின் கார்மிகும் உள்ளத்தோடே மனைவியும் அறிய மாற்றால் சார்புடையோனாய் தீய சகதிகள் உழன்று இந்த பார்தனில் செல்வமுள்ள பரத்தையராக போமே அப்படின்னு ஒரு கருத்து உண்டு. இப்படி ஒரு கிரக நிலை இருக்குன்னு வச்சுக்குவோமே. அப்போ அந்த கல்யாணத்துக்கு அப்புறம் இந்த குடும்பம் வந்து கண்டிப்பாக பிரச்சனையை சந்திக்க போகுதுன்னு தெரியுதுன்னு வச்சுங்களேன். அவங்கள மனசளவில் நம்ம தயார் பண்ணணும். அதான் ஜோசியருடைய வேலை. இங்கே பாரியா, குடும்பம்னு இருந்தால் சண்டை வரும். அந்த மாப்பிள்ளை சண்டை போடுறானோ இல்லையோ, உன் புள்ள பிரமாதமான நாள் விளக்கமாத்த எடுத்தே அடிப்பான். அவன் அடி வாங்க முடியாமல் ஒரு நாள் ஒடியாருவான். அங்கே பஞ்சாயத்து ஆகும். இதை சந்திக்கிறதுக்கு நீ ரெடியாக இருந்துக்க. என்ன காரணம்ங்க? அவங்க ஆத்தா புள்ள வளர்த்தது அப்படியான்னு சிம்பிளாக முடிச்சிடலாம். அதே ஸ்பீடில் அப்படியே போவார், விறப்பாகவே போவார். நீ புள்ள வளர்த்தது ஜோசியாரன் சொல்கிறான்டி, அங்கே என்ன லட்சணத்தில் வளர்த்துருக்கேன்னு அவன் சொல்கிறான் அப்படின்னு வருவாங்க. அதாவது எதுக்குன்னா, அவங்கள வந்து நம்ம விதியை மாற்றி அமைக்க முடியாது. நம்மளால் வந்து கிழக்க போகிற வண்டியை திருப்பி மேற்க அனுப்ப முடியாது. ஆனால் அதே சமயத்தில் வண்டி கிழக்க போகுது, ஸ்லோவாக போகுது, இவ்வளோ நேரத்தில் போகும் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் எடுத்து சொல்ல முடியும். அவங்கள மனசை தயார் பண்ண முடியும். அதுக்கு தான் சார் ஜோசியம். மற்றபடி வந்து நம்ம பூராத்தையும் மாற்றி அமைச்சிரும். எங்கள் அப்பா தவறி போனார் ஒரு டைம். நான் போய் இந்த இலவு வாங்குறதுக்கு அங்கே நின்றுட்டு இப்படி கையை நீட்டிக்கிட்டு நிற்பாகல்ல, அப்படி நின்றுட்டு இருக்கேன். வர்றவங்க எல்லோரும் கேட்குறா, ஏன் உனக்கு தெரியாதா? நீ பார்க்கலையா? ஏன் உனக்கு தெரியாதா? நீ எதுவும் பண்ணலையா? சரிடா, அவர் 75 வயசில் போயிட்டார். சரி, இந்த 75 வயசில் நமக்கு தெரியுதுன்னே வச்சுக்கோங்க. தெரிஞ்ச மாதிரி ஆக்ஷன் தான் எல்லோரும் விட்றான், அது தனி. தெரியுதுன்னே வச்சுக்கிறேங்க. என்ன செய்வேன்? நான் கையில் பிடிச்சா நிறுத்துவேன். ஏமன் என்ன டவுன் பஸ்லேயே வர்றாரு, அடுத்த பஸ்ஸில் வர சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லையே. அப்போ நம்மளால் எதையுமே மாற்ற முடியாது. கரெக்டாக சொல்லணும்னா, வீட்டில் டிவி சேனலை கூட நம்ம சௌகரியத்துக்கு மாற்ற முடியாது. ரைட்டா? ஆனால் என்னமோ ஜோசியம் படித்தது நம்ம தான் பூராத்தையும் தகுத்துற மாதிரியும், அந்த நம்ம கல்யாணம் பண்ணுறதுக்கு அந்த பொருத்தம் பார்க்கல நம்ம சொன்னாத்தையும் நடக்கும், இல்லாட்டி இவன் சாமியாராத்தையும் போயிடுவேன் அப்படின்ற மாதிரியான மனநிலைக்கெல்லாம் நீங்கள் போகாதீங்க. அது வாட்டுக்கு நடக்கும். இந்த இடத்துல நான் சொல்கிற வார்த்தை எப்படி தெரியுமா? அர்ச்சனன் வந்து வெள்ளையும் காண்டிவத்தையும் தூக்கி எரிஞ்சிட்டு, என்னங்கடா இது, சண்டைக்கு நான்லாம் வரமாட்டேன், பூரா அம்பிட்டு சொந்த வந்தமாக நிற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விட்டான். கீதையில் பகவான் என்ன சொன்னார்? உன் பாட்டுக்கு உன் வேலையை செய். அவன் ஏற்கனவே செத்து போனவன் தான். நீ உன் பாட்டுக்கு உன் வேலையை செய், கடமையை செய், பலனை எதிர்பாராதனர். அது மாதிரி உங்கள்கிட்ட பொருத்தம் பார்க்க வர்றது ஏற்கனவே சோடி தான் வர்றாங்க. அதனால் அவங்க கல்யாணம் ஆனவங்க தான். இந்த பிறப்பில் என்ன அனுபவிக்கிறோமோ அதான் கொண்டு வர்றாங்க. நீங்கள் அதை பார்த்து தான் நம்ம படித்து சொல்ல போகிறோமே தவிர, நம்ம ஒரு குடும்பத்தை உருவாக்கவில்லை, நம்ம விதியை எழுதலை. அதான் ரொம்ப முக்கியம். நம்ம அந்த இடத்துல தான் நம்ம மிஸ் பண்ணிடுறோம். நம்ம தான் விதியை எழுதுகிறோம் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிறதா நான் நினைக்கிறேன். அது எந்த அளவுக்கு கரெக்டுன்னு தெரியல. அப்போது இன்னொரு முக்கியமான விஷயம், போன தடவையும் சொன்னேன், இந்த தடவையும் சொன்னேன். ஜோசியராக இருக்கிறவங்க சப்பானி மாதிரி ஒரே இடத்துல உட்காந்துருப்போம். சரியா? அப்போது உடம்பை மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப முக்கியம் ஜோசியராக இருக்கிறவங்களுக்கு. எல்லா ஜோசியருக்கும் பாருங்கள் 100க்கு 90% தொப்பை இருக்கும். எல்லாருமே பொன்னையாசாமி மாதிரி இருக்க மாட்டாங்க. அவரை மாதிரி நம்மளும் ஜிப்பா போடலாம்னா வயிறு நமக்கு 2 அடி முன்னாடியே இல்லை போகுது. எங்கிட்டு போய் ஜிப்பா போடுறது? ஜிப்பா போட்டால் தலானிக்கு உர போட்ட மாதிரியே இருக்கும். அப்போது என்ன செய்கிறது அப்படின்னாக்க, உடம்பை மெயின்டைன் பண்ணுறதுக்கு டெய்லியும் வாக்கிங் போங்க. நீங்கள் தினமும் எப்படி படிக்கிறீங்களோ அது மாதிரி டெய்லியும் வாக்கிங் போகணும். நம்ம எங்கே படிக்கிறோம்? இப்போ டெய்லியும் ஷார்ட்ஸ் பார்க்குறோம், வீடியோ பார்க்குறோம், அப்படித்தான் பார்க்குறோம் அப்படின்றோம்ல. அது மாதிரி நீங்கள் வாக்கிங் போகிறத ரெகுலரைஸ் பண்ணிக்கோங்க. டெய்லி நடக்கணும், கண்டிப்பாக நடக்கணும் சார். அது ரொம்ப முக்கியம். ஏன்னா உடம்பை மெயின்டைன் பண்ணியே ஆகணும். ஏன்னா நிறைய பேர் நம்ம அதில் ஏமாந்துருவோம். ஒன்று. ரெண்டாவது, அந்த நம்ம ஆரோக்கியமாக இருந்தால் தானே மற்றவர்களுக்கு சொல்ல முடியும். அதே மாதிரி நம்ம அப்டேட்டடாகவும் இருக்கணும்.
இப்போ முந்தி வந்து வருவாங்க, பையனை என்ன படிக்க வைக்கலாம், பிகாம் படிக்க வைங்க, பிஏ வாத்தியாருக்கு படிக்க வைங்க, இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படிக்க வச்சு, இல்லை இன்ஜினியருக்கு படிக்க வைங்க, இவர் நல்ல யோகமாக இருக்கார் டாக்டருக்கு படிக்க வைங்க அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா. இப்போ வந்து கேட்பாங்க, டாக்டருக்கு படிங்க, என்ன டாக்டருக்கு படிக்கலாம், பல்மனாலஜி படிக்கலாமா, கார்டியாலஜி படிக்கலாமா, ஓஜி படிக்குமா என் பிள்ளை, நியூராலஜி படிக்குமா, யூராலஜி படிக்குமா அப்படின்னாக்க நமக்கு என்னடா அது ஐயர் மந்திரம் சொன்ன மாதிரியே சொல்கிறாங்க. அப்போ வந்து சீட்டு பிடிச்சி போட்டு வரிசையில் எண்ணிக்கிட்டே வந்து எந்த விரல் பெருசாக இருக்கோ அதை சொல்லிடலாமா அப்படின்னாக்க அப்படி இல்லை. நம்ம கொஞ்சம் அப்டேட்டடாக இருந்தோம்னா தான் நல்லாயிருக்கும். ஒரு சின்ன எடுத்துக்காட்டு சொல்கிறேன். சனியும் செவ்வாயும் சேர்ந்துருந்தா டாக்டர், கரெக்டு தானே. செவ்வாய் வந்து அறுவை சிகிச்சை, சனி வந்து தொழில், அப்போ அது ரெண்டும் சேர்ந்ததுன்னா அது சம்மந்தப்பட்ட தொழிலில் இருப்பாங்க. நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள், பெரிய போலீஸ் ஆஃபீஸருக்கு சனி செவ்வாய் சேர்ந்துருக்கும். பெரிய லேண்ட்லார்டு, அதாவது எஸ்டேட் ஓனர்ஸ் இருப்பாங்க இல்லையா, பெரிய பெரிய எஸ்டேட் ஓனர்ஸ், அவங்களுக்கு சனி செவ்வாய் சேர்ந்துருக்கும். பெரிய அரசியல்வாதிகளுக்கு சனி செவ்வாய் சேர்ந்துருக்கும். அதே மாதிரி குற்றவாளிக்கு சனி செவ்வாய் சேர்ந்துருக்கும், கொலை குற்றவாளிக்கு சனி செவ்வாய் சேர்ந்துருக்கும். இப்போ இது எப்படிப்பா எடுத்துக்கிறது அப்படின்னா, இதுக்கு பேர் தான் மாவு வச்சுருக்கான், அதை வச்சு தோசை பண்ணலாம், இட்லி பண்ணலாம், ஊத்தாப்பம் பண்ணலாம்னு சொன்னேன் பாருங்கள், அந்த கணக்கு. அப்போது எங்கே எது இடிக்கும் இப்போ பாருங்கள், நான் ஒரு சின்ன கிரக அமைப்பு வச்சுறேன். சனி செவ்வாய் சேர்ந்துருக்கு. கண்டங்கள் 4, 8, 4ஆம் இடம் 8ஆம் இடத்துல சனி செவ்வாய். கண்டங்கள் 4, 8 கருதிய சனிசே நிற்கில் தெண்டங்கள் மிக உண்டாகும், திரவிய நாசமாகும், கொண்டதோர் மனைவி வேறாம், குறித்திடும் ஜெட்டு நஷ்டம், பண்டுள்ள நகரம் விட்டு பரதேசம் போவார் தானே. இது நமக்கு புரியும். இது ஒன்றும் பெரிய சிக்கலான பாடல்லாம் கிடையாது. ஏன்னா சிக்கலான பாடல்னால் இப்போ நான் ஒன்று சொல்கிறேன் பாருங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கும். தத்தி தாதூதி தாதூதி தத்தூதி துத்தி துதைதி துதைத தாதூதி தித்தித்த தித்தித்த தாதேது தித்தித்த தெத்தத்ததோ தித்தித்த தாது, இப்படி ஒரு பாட்டு இருக்குது. நான் உளரலை, ரைட்டா. இப்போ இதுக்கு அர்த்தம் சொல்லுன்னா என்னென்னு சொல்கிறது, ஆனால் அதுக்கு ஈஸியாக அர்த்தம் சொல்லிடலாம். கண்டங்கள் 4, 8 கருதிய சனிசே நிற்கில் தெண்டங்கள் மிக உண்டாகும், திரவிய நாசமாகும், கொண்டதோர் மனைவி வேறாம், குறித்திடும் ஜெட்டு நஷ்டம், பண்டுள்ள நகரம் விட்டு பரதேசம் போவார் தானே அப்படின்றான். சரி, இன்னொரு பாடல் என்ன சொல்லுது, சேயவன் ஜனியும் கூட செல்வனாய் உதித்தான் மிக்க தீயவன் துக்கம் உள்ளான், செப்புவான் வஞ்சகங்கள் நேயரும் உலகோரும் தான், நிந்திக்கும் கலகக்காரன் தூயனர் குணமில்லாதான், சுதனும் தந்திரவானும் அமேங்கிறான். சனி செவ்வாய் சேர்ந்தான், நேருக்கு நேர் பார்த்துக்கிட்டான். சரி, இப்போ இது 2 பாட்டு இப்படி சொல்லுது. இன்னொன்று வருது, நூதன விலங்கி ஒன்றில் நுடங்கிய சனிசை கூடில் மாதன ஞானம் வித்தை வரு பராக்கிரமம் உள்ளோன்னா. இங்கே சனி செவ்வாய் தான் ஞானம் பெற்றவன், வித்தை கற்றவன், பராக்கிரமசாலிங்கிறான். இப்போது இதை எடுத்துக்கிறதா இல்லை இதை எடுத்துக்கிறதா, நம்ம பார்க்குற ஜாதகத்தில் சனி செவ்வாய் சேர்ந்துருக்கும். அப்போ இதை பாசிட்டிவ்னு எடுத்துக்கிறதா இல்லை நெகட்டிவ்னு எடுத்துக்கிறதா, எதை எடுத்துக்கிட்டு பேசுகிறது அப்படின்றது தான் இந்த செலெக்ஷன் பண்ணுற மாதிரிங்க. இதுதான் சார் அனுபவம், அதைத்தான் கற்றுக்கணும். மற்றபடி நம்ம வந்து நவகிரகத்தை கற்றுக்கிறேன் அப்படின்ற மாதிரி அல்லது வந்து தசாபுத்தியை கற்றுக்கிறேன் அப்படின்னு போகிறதுங்கிறது இல்லை. இப்போ நமக்கு ஏன் வந்து நிறைய விஷயங்கள் மனசில் நிற்க மாட்டேங்குது தெரியுமா, அது ரொம்ப முக்கியமான காரியம். இப்போ வந்து ஐயா பேசிகிட்டு இருந்தாங்க, நான் உள்ளே வந்து உட்காடுறேன், அதுக்கு பின்னால் இவர் பரணி பேசுகிறாப்புல, நானும் அப்பவும் உட்காந்துருக்கேன். நீங்கள் முன்னாடி இருந்து கவனிச்சிருந்தீங்கன்னா தெரியும், நான் ஃபோனை எடுத்து பார்த்துக்கிட்டே இருந்தேன். எல்லாம் என்ன நினச்சிருப்பாங்க, நம்ம ஃபேஸ்புக் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அல்லது யூடியூப்பில் இந்த சேனலில் எங்கே பேசுகிறாங்கன்னு பார்த்துக்கிட்டு இருப்போம்னு பார்த்துருப்போம். இல்லை, இவங்க பேசுகிறத நோட்ஸ் எடுத்துக்கிட்டு இருந்தேன் நான். இப்போது இந்த முந்தி வந்து நோட்டு வச்சு பேனா வச்சு நோட்ஸ் எழுதுவோம் இல்லையா, அப்படி நோட்ஸ்ன்னு ஏதாவது எழுதுனா அது மனசில் ஏறும். அதை நம்ம ஒரு நேரம் இல்லாட்டி ஒரு நேரம் பிரட்டி பார்த்தா மனசில் ஏறும். சார் மனசில் ஏறுறதுக்கு பாராயணம் பண்ணணும் சார், தினமும் அதோட டச்சில் இருக்கணும், படிச்சுக்கிட்டே இருக்கணும், அல்லது வந்து கேட்டுக்கிட்டே இருக்கணும், அல்லது பார்த்துக்கிட்டே இருக்கணும், பிரட்டிக்கிட்டே இருக்கணும். நம்ம என்ன பண்ணுவோம்னா, இப்போ ஒரு வீடியோ பார்ப்போம், கோடியில் சம்பாதிப்பது யார் அப்படின்னு முதல்ல அதை போட்டுருவோம். அடுத்தது கோடியில் ஏமாறுவோன் யாருன்னு ஒரு வீடியோ வந்துடும், அங்கே போயிடுவோம். இது மறந்து போயிடும். என்ன காரணம், நம்ம எதையுமே எழுதலை, அதனால் மனசில் பதியாது, டீப்பாக பதியாது. அப்போ என்ன பண்ணணும்னா அதோட இன்ட்ராகேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்போது இப்போ ஐயா தான் சொன்னாங்க, நீங்கள் வந்து அவர் நிறையா பாட்டு பாடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு. சார் நிஜமாக சொல்கிறேன் சார், ஒரே ஒரு பாட்டு பாடணும்னா 4 வரியில் என்சீர் கலிநடிலடி ஆசிரிய விருத்தத்தில் ஒரு பாட்டு பாடணும்னா குறைஞ்சது நீ அந்த பாட்டை 100 வாட்டி எழுதி பார்த்துருக்கணும், 100 வாட்டி எழுதி பார்த்துருக்கணும், ஒரு 500 வாட்டி சொல்லி பார்த்துருக்கணும், அப்போத்தே வரும், இல்லாட்டி வராது. அதை விட நீங்கள் கேட்டதும் அந்த இடத்துல வரணும். எது, அரசாங்க வேலை கிடைக்குமா என் பிள்ளைக்கு அப்படின்னு கேட்டால், உத்தமர் குருவும் செவ்வாய் உயர்குண வெள்ளியானோர் தக்கனர் கேந்திரத்தில் தனித்துமே இருப்பராகில் மிக்கதோர் புகழினோடே மேல்நிலை பதவி பெற்று சிக்கலை இன்றி வாழ்வில் சிறப்பறாம் அரசினாலேன்னுவான்.
அப்போ அந்த அரசாங்கம்ங்கிறது வந்து சேரணும், அதை எடுத்து கொடுக்கணும். அப்போ அதுக்கு என்ன பண்ணணும்? சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம், வைத்ததொரு கல்வி மனப்பழக்கம், நாளும் நடையும் நடைப்பழக்கம், கொடையும் நட்பும் தையும் பிறவி குணம்ன்றான். அப்போ தொடர்ந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும்.